இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி, தேவன் தாமே எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் செய்யவும் அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் செய்வார். ஏன்னா அதுக்காக தேவன் தயை செய்யும் காலம் வந்துவிட்டது, அதுக்கு குறித்த நேரமும் வந்துவிட்டது. எதற்காக தேவன் அதற்கு தயை செய்ய வேண்டும்னா, கலாத்தியர் 4:4 பார்க்கிறோம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளுவதற்காக. நியாய பிரமாண கட்டளைகள் கற்பனைகளுக்கு அது எல்லாவற்றிற்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் நாம் புத்திர சுவிகாரத்தை, அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் தேவனுடைய புத்திரர்களா இருப்போம், அவர் நம் தேவனா இருப்பார் இல்லையா. அப்படி நம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தயை செய்வார். நமக்கு குறித்த காலத்தையும் நேரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த காலம் வந்ததால நாம என்ன செய்யணுமா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு ஏசாயா 60:1 சொல்லுகிறத பாக்கிறோம். அப்போ தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த கால நேரம் வந்ததும் நாம எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய ஒளியாகி அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்து விட்ட பிறகு நாம் எழுந்து நாம பிரகாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம் மேலே உதிக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை, அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவ மகிமை நம்ம மேல தங்கும், தேவ வல்லமை நமக்குள்ளாக வெளிப்படும், வரங்களும் வல்லமைகளும் நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சீயோனுக்கு தேவன் தயை செய்ய காலம் வந்தவுடன் நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். அப்போ அதே போல சீயோனுக்கு எதிராக இருந்த யுத்தத்தை தேவன் முடிக்கும் போதுதான் சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வரும் இல்லையா. ஏன்னா ஏசாயா 42 அதுதான் சொல்லுது, எருசலேமின் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்சிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அப்போ எருசலேத்துக்கு ஏன் அந்த தயை செய்யும் காலம் நேரம் வரலன்னா, அதனுடைய பாவ அக்கிரமங்கள் மிகுதியா இருக்கிறதுனால அந்த நாட்கள் வராம இருக்கு. அப்போ அந்த போர், அவர்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த போர் யுத்தங்கள் எல்லாம் முடிந்து எருசலேத்துக்கு தேவன் பட்சமாய் வரும்போது அதன் அக்கிரமத்தை எல்லாம் அது நீக்கி அதன் சகல பாவத்தை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பும் போது தேவன் அவர்களை ரட்சிக்கிறார்னு பாக்கிறோம். அப்போது தேவன் அதற்கு தயை செய்கிற காலம் வந்து விட்டது. சங்கீதம் 44:26 சொல்லுது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். இன்னைக்கு நாம தேவனிடத்துல நாமும் எவ்வளோ காலமாக நம்ம சில ரட்சிப்புகளுக்காக நம்ம காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். ஒரு வேலைக்காக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுவதாகட்டும், ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, இந்த மாதிரியான காரியங்களுக்காக எத்தனையோ ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்ம காத்திருக்கிற காரியங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு காத்திருக்கும் போது நாம தேவனிடத்துல ஒத்தாசையை கேட்டு அவர் எழுந்தருளும்படியாக, அவர் கிருபையின் நிமித்தம் நம்மை மீட்கும்படியாக தேவனிடத்துல நாம் மன்றாடுகிறவர்களா இருக்கணும். அப்போ தேவன் நம் நடுவில் வாசம் செய்வார். ஏன்னா சகரியா 2:10 சொல்லுது, சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சீயோனுக்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்த உடனே அந்த சீயோன் குமாரத்திகள், அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்கள் கம்பீரித்து பாடணும், தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது, கீர்த்தனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். அதே போல அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உன்னிடத்திலே அனுப்பினார் என்று அறிவாய். அப்போ அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தவும் ரட்சிப்பின் பாதையில அவங்களை கொண்டு வரவும் தேவன் சீயோன் குமாரத்திகளுக்கு அவர் தயை செய்கிறார், அவர்களுக்கு அவர் கிருபையை பாராட்டுகிறார். நாம மாத்திரம் அல்ல, அநேக ஜனங்கள் நம்மை தேடி வரும்போது, தேவன் நம்ம நடுவில வாசம் பண்ணும் போது, அப்போ அநேகரை நாம தேவனுக்கு அருகாமையிலே நாம் அழைத்து வர போகிறோம், ரட்சிப்புக்குள்ள அவங்களை கடந்து வர பண்ண போகிறோம்னு சொல்றாரு. கர்த்தர் பரிசுத்த தேசத்துல யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். சில காலம் இதோ நான் உங்கள் மீது மூண்ட கோபத்தினாலே நான் என் முகத்தை மறைத்தேன்னு சொல்றாரு.
ஆனாலும் சிறிது நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அவர் கோபத்தை விட்டு அவர் முகத்தை நமக்கு காண்பிக்கிறாருன்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப பரிசுத்த தேசத்திலே யூதர்களுடைய பங்கு அவங்க சுதந்திரத்தை திரும்பவும் அவங்க எருசலேமிலே தெரிந்து கொள்ளப்படுவார்கள்னு சொல்றாரு. மறுபடியும் அவர்கள் பங்குக்கு அவர்கள் திரும்புவார்கள்னு சொல்றாரு. சங்கீதம் 69:35-36 பார்க்கும்போது, தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை எல்லாம் கட்டுவார்கள், அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ சீயோனுக்கு தேவன் தயை செய்யும் காலம் வரும்போது அவர்கள் மறுபடியும் தன் தேசத்துக்கு தங்கள் எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா பாபிலோனியர்கள் கல்தேய பட்டணத்துக்கு யூத இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போய் 70 வருஷம் அவங்கள அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்க. யூத இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்க அவங்க சிதறண்டு போயும் இருந்தாங்க, அவங்க எல்லா எல்லையிலும் சிதறண்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் அவர்கள் பட்டணங்களை கட்டுவார்கள், அவர்கள் மறுபடியும் அவங்க குடியிருந்த இடத்துக்கு சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறத பாக்குறோம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதிலே வாசம் பண்ணுவார்கள். அப்ப யாருக்கு இந்த பாக்கியத்தை தருகிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் இந்த நாட்கள்ல கர்த்தர் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களும் அந்த பட்டணங்கள்ல வாசம் பண்ணுவார்கள்னே சொல்றாரு. 2 பேதுரு 3:8 பாக்குறோம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு ஏன் தயவு செய்யும் காலம், தேவனுடைய கிருபை நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம். ஆனா இங்க கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை தருகிற ஒரு வார்த்தையை சொல்றார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம்னு சொல்றார். ஏன்னா தேவனுக்கு முன்பாக எல்லாமே அவருக்கு ஒரு நாள் மாதிரி, 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மாதிரி. அப்ப அவர் சடுதியில சகலத்தையும் மாற்ற வல்லவர், சடுதியில நமக்கு தயவு செய்வோம், அவர் கிருபை செய்வோம், அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நாம் தேவனிடத்துல திரும்பும் போது தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 7:6 தான் சொல்லுது, கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தின் நிமித்தம் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் அவர் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ள என் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. அப்போ தேவன் தன்னுடைய கோபத்தின் நிமித்தம் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் அவர் நம்ம என்ன பண்றாரு, உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும்படி நியாய தீர்ப்பை நீர் நியமித்திருக்கு. தேவன் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பை அவர் நியமித்து வச்சிருக்கிறார் அந்த நாளுக்காக தான். ஏன்னா எமோரியருடைய காலம் முடியாத மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்துல ரட்சிப்பு இல்லை இல்லையா. எகிப்துல இருந்து அவங்க வெளியில அந்த கானானை அவங்க சுதந்திரிக்க முடியாம இருந்தது. ஆனா எமோரியருடைய அக்கிரமம் முடிவடையணும். அப்ப எல்லா எல்லையிலும் அந்த அக்கிரமம் முடிவடையும் போதுதான் தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் 12:9 தானியேலுக்கு தேவன் நடக்க போற காரியங்களை அவருக்கு சொப்பனமா தராரு. அந்த முடிவு காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை அதை புதை பொருளாக வைக்கப்படும்படியாக அதை முத்தரிக்கும்படியாக தானியேலுக்கு சொல்றார். இன்னைக்கு நமக்கு கூட கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி முத்திரையிட்டு அதை வைத்திருப்பார். அந்த புதை பொருள் ரகசியத்தை நமக்கும் அவர் மறைத்து வைப்பார். ஏற்ற சமயத்திலே அந்த முத்திரை உடைக்கும்படியாக நமக்கு சொல்லுவார். ஏசாயா 14:32 பாருங்க, கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள். சீயோனுக்கு அவர் தயவு செய்யும் காலம் வரும்போது அவர்களை அவர் அஸ்திபாரப்படுத்தி ஜனத்துல சிறுமையானவங்களை எல்லாரையும் திடப்படுத்தி அவர்களை தாங்குவேன்னே சொல்றார். அதே போல சீயோனுக்கு அவருடைய உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீர்களாக. அப்போ இன்னைக்கு சங்கீதம் 51:18 சொல்லப்பட்டது போல நாம் எருசலத்துக்காக ஜெபிக்கணும். எருசலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மெய்யான தேவனை அவர்கள் காணணும் இல்லையா. அவரோடு கூட அங்க வாழ்ந்து அவங்களோட கூடவே இருந்து மரித்து உயிரோடு எழுந்த தேவனை அறியாமல் இன்னைக்கு அவங்க கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த எல்லையில யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு எருசலத்துக்காக நாமும் ஜெபிக்கணும். ஏன்னா சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் கர்த்தாவே நாம கேட்கும் போது எருசலத்தின் மதில்களை தேவன் மறுபடியும் கட்டி எழுப்புவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மறுபடியும் ஒரு விஷயம் கட்டி எழுப்ப அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அவர் கொடுத்த வார்த்தையின்படி தேவரீர் எழுந்தருளும் சீயோனுக்கு இறங்குவீர்னு நாம தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் அதற்கு தயவு செய்யும் காலத்தையும் அதுக்கு குறித்த நேரத்தையும்
கொடுப்பார். அப்போ நம்ம மனம் திரும்பி தேவனிடத்திலே மனம் பொருந்தி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் விட்டு வரும்போது நமக்கு தேவன் தயவு செய்கிற காலத்தையும் நேரத்தையும் கட்டளையிடுவார். ஆமென்.